பிரைஸ் லார்ட். ஜெபிப்போம். என் கண்மலை மீட்பெருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் இந்த லெந்து நாட்களிலே கர்த்தாவே, நான் பேச போகிற வார்த்தையும் வசனத்தையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் அருமை ரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபங்கள் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமீன். இன்னைக்கு கொடுக்கப்பட்ட பொருள் மார்த்தாளை பற்றி மரியாளை பற்றி பேசணும். லூக்கா 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 38 துவங்கி 42 வரை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இப்படியாக நாம் ஏசப்பா ஒரு இடத்துல பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமத்துல பிரவேசித்தார். அந்த கிராமத்துல பிரவேசிக்கிற வேளையில மார்த்தாள் என்னும் ஒரு பேர் கொண்ட ஒரு பெண் அங்கே இருந்தாள். அவள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாள். அவளுக்கு ஒரு சகோதரி, மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யறேன், என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறது உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவருக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றாள். இதிலிருந்து நாம் எதை காண்கிறோம்? நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் உலக காரியங்களை குறித்து கவலைப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. உலகத்திலே அநேக உபத்திரவங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் நமக்காக யாவையும் இந்த லெந்து நாட்களிலே, எல்லாவற்றையும் இந்த உபவாச நாளிலே நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்படுறார். ஆனாலும் ஏசப்பாவுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். உலக காரியத்தின் உலக ஓட்டம் பிரகாரம் ஓடக்கூடாது. ஓடினாலும் கர்த்தரை தேட வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். இப்படியாக நாம் சபையாக கூடி ஒவ்வொரு நாளும் இந்த லெந்து காலத்திலே கர்த்தரை தினம் தினம் ஒவ்வொரு குடும்பம் பேசி வருகிற வேளையில, இதோ எனக்கும் கூட கொடுத்த அந்த ஸ்லாக்கியத்துக்கு போதகர் அம்மா ஐயா குடும்பத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். ஆனாலும் கர்த்தர் எனக்கு இந்த பேச கூடிய தருணத்தையும் எனக்கு உன்னால முடியும் மணி என்று சொன்னாங்க. ஆனாலும் நான் பயந்துருந்தேன். என் மகளும் சொன்ன, பயப்பட மாட்டேன் மம்மி, நீங்க பேசுங்க, உங்களால முடியணும். ஆனாலும் கர்த்தர் தேவையானது ஒன்றே என்று சொல்லும்போது தைரியத்தோட நான் வேதத்தை கையில் எடுத்தேன். உபவாசிக்கும் போதும் கூட எனக்கு உடம்பெல்லாம் அதிக பலவீனம். ஆனாலும் நான் கர்த்தரை விடவில்லை. எப்படியாக எனக்கு பேசி முடிச்சிடணும், எனக்கு இதுதான் தேவை, உலகத்தையே நான் நினைச்சு கவலைப்பட்டு கொண்டிருந்தா எப்படி? கர்த்தரை நம்ம தேடினால் அவர் எனக்கு தென்படுவார் என்று சிந்தித்து செயல்பட்டு இப்படியே நான் விசுவாசித்து ஜெபித்தேன். அநேகருக்காக நான் ஜெபிக்கிறேன். குடும்பத்துக்காக பல பேர் ஜெபிக்கிறார்கள். ஆனாலும் நான் தேசத்துக்காகவும் சபைக்காகவும் சபை மக்களுக்காகவும் அநேக கஷ்ட கவலைகளுக்காகவும் நாங்கள் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கிறோம். நீங்களும் அப்படியாக ஜெபிக்க வேண்டும். கர்த்தரை தேடி விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை தேடினால் தென்படுவார். இப்படியாக தனிப்பட்டு வேலை செய்கிற வேலையில எப்படி நான் பாடுவேன், எப்படி நான் இருப்பேன் என்று சொல்லாதபடி கர்த்தர் என்னோடு கூட இருப்பார் என்று விசுவாசித்து ஜெபிக்க வேண்டும். இப்படியாய் நாம் பாடுகிற வேளையில, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீர்தானையா, நல்ல பங்கு நீர்தானையா, எப்படி நான் பாடுவேன்,
என்ன சொல்லி நான் துதிப்பேன் ஐயா, எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா ஆமென். ஏசப்பா, இப்படியாய் ஃபாதர் பெர்கமான்ஸ் ஐயா பாடுவது போல எப்படி நான் பாடுவேன், எப்படி நான் ஜெபிப்பேன், எப்படி நான் வேத வாசிப்பேன் என்று நான் யோசித்து கலங்கி கொண்டுக்கிற வேளையில உன்னால முடிய நீங்க செய்யுங்கன்னு சொன்னாங்க. அது பிரகாரம் நான் பாட, ஜெபிக்க, இந்த வேதம் வாசிக்க கொடுத்த தருணத்துக்காய் துதியோட ஸ்தோத்திரத்தோட ஏறெடுக்கிறேன். இதை கேட்டு மற்றவர்களும் கர்த்தாவே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து நீங்க பலப்படுத்துங்கப்பா. இந்த 1000 இன்னும் பலப்படுத்தணும். அநேக ஆத்துமாக்களை உற்சாகப்படுத்தி இப்படியே போடுகிற வேளையில அவர்களை மென்மேலுமாய் இன்னும் உபயோகப்படுத்தி அவர்களுக்கு உடல் பலன் எல்லாமே சுகத்தையும் எல்லாவற்றையும் நீர் கூட்டி கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்க எல்லாரையும் ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்து கொடுத்து குடும்பமாக இதை கேட்கிற அனைவருமாய் இது ஒரு ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாய் இருக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வேளையிலே நாங்கள் பேசினதை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஏசப்பா நாமத்தினால ஜெபங்களை நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றும் மறவாதே. ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.